ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமா, நருட்டோ தான் வந்திருக்கேன். அந்த பாஸ்வேர்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையான நருட்டோவை எனக்கு தெரியும். போது நிறுத்து. நருட்டோ, இங்க இருந்து தப்பிச்சிடு. நீ யார் கூட மோதுறங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாய்ப்பு இருக்கும் போதே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. அப்படின்னா என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா நருட்டோ? உனக்கு வாழ்க்கை சொல்ல இவன் தான் அமைச்சிருக்கான். இப்பதான் புரியுது. அந்த பாம்பு திடீர்னு என்ன தாக்குச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை கிடையாது. யார் எவ்வளோ பெரிய பாம்புட அனுப்பு அதுக்குன்னு. அந்த பாம்பை இவதான் அனுப்பியிருக்கணும். ஆனா இவ டீமனா மனுஷியானே தெரியலையே. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானா? யார் கூட மோதிரங்கிறதே அவனுக்கு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? ஓகே ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை நீ தாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத பாரு பாம்பே, ஒழுங்கா திரும்ப இதை பாரு பாம்பே, பாம்புனே முடிவு பண்ணிட்டான். முட்டாள் மாதிரி பேசாத. நீ பண்ற தப்பால 3 பேரோட உயிரும் போக போகுது. நான் உடனே ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன செய்யறது? சாஸ்கே, அது ரோஷம் தான் வருதா? யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நார்மல் ஆயிட்டான். உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. இது எதனா பிளானா? இந்த ஸ்க்ரோல் தானே? இந்தா எடுத்துக்கோ. எங்களை தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடு. டைவர்ட் பண்றானா இல்ல எதனா பிளானா இருக்கும். ஹேய் சாஸ்கே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதிரிக்கு அந்த ஸ்க்ரோல் அவ்வளவு சுலபமா கொடுக்க போறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி பண்ணாத. நீ வாய முடியுதுல தலையிடாத. என்ன? உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன் சாஸ்கே. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சில பண்ணிட்டா நேரங்கள்ல பலவீனமா இருக்கிற இரைகள் தப்பிச்சு போறதுக்காக இரைய தேடி வர பிரெடேட்டருக்கு முக்கியமான வேற எதையாவது காட்டி கவனத்தை திசை திருப்போம். அதைத்தான் நீயும் பண்ணிருக்க. இது ரொம்ப தெளிவா இருக்காளே இவன். ஏமாத்த முடியல. எடுத்துக்கோ. தூக்கியே போட்டான். டேய், அவன் பிளான் என்னன்னு தெரியாம வந்துட்டியாடா? கிடையாது. ஒழுங்கா வேலைக்கு போயிடு. இதை நான் பார்க்கிறேன். ஏய், அது ஒரு சாஸ்கே இல்லையா? முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நீ என்ன பண்றேன்னு உனக்கு என்னைய ஒரு குழப்பமா இருக்கு. எனக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்து போயிருக்கலாம். ஆனா நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீதான் உண்மையான சாஸ்கேன்னு எப்படி நம்புறது? டவுட் சொல்ற வந்துச்சு. நருட்டோ, அது சாஸ்கே தான். வாய்க்கு வந்தபடி பேசாத. ஆனா கிவ் பண்ண மாட்டாங்க. இருக்கேன்னு உனக்கு புரியுதா நருட்டோ? நான் தான் சாஸ்கேன்னு உனக்கு தெரியாதா? ஆனா கண்ணு உடனே மாறிடுச்சு. போய் சொல்லாத. நீ பார்க்க சாஸ்கே மாதிரி தெரியலாம். உன்னுடைய குரலும் அவன மாதிரியே இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இப்படி பண்ண மாட்டான். எதிரிகள் கிட்ட சரணடைகிற பழக்கம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய உயிரே போனாலும் அந்த ஸ்க்ரோலை கொடுக்க மாட்டான். சாஸ்கே எப்ப இவ்வளவு பெரிய பைந்தாங்கோலியானா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ற. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். நீ பயத்துல உறைஞ்சு போயிருக்க. வருத்தமா இருந்தாலும் இதுதான் உண்மை. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்க எல்லாரோட கதையையும் முடிச்சிட்டு அந்த ஸ்க்ராலை நான் எடுத்துட்டு போறேன். திரும்ப என்ன? நீ என்ன பண்றங்கறத நானும் பார்க்கறேன். வேண்டாம் நருட்டோ, ஜாக்கிரதை. சாஸ்கேவால உதவ முடியாது. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். Summoning Jutsu. திரும்பவுமா? நருட்டோ, ஏய், யார நருட்டோன்னு
வில்லேஜா? என்ன இருந்தாலும் பூடாவை இப்படி நடத்திருக்க கூடாது. யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நெஞ்சுச்ச தானே பயன்படுத்திருக்காங்க. அது என்னவா இருந்தாலும் கண்டிப்பா பிரச்சனை தான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? இது 3 பேரை கொன்னு போட்டிருக்காங்க. போய் ப்ராக்டரை கூட்டிட்டு வா. கண்டிப்பா. அடடா, பசியில இருக்கும்போது இந்த மாதிரி சுவையான டம்ப்ளிங் சாப்பிடுறதே சுகம்தான். அங்க உசுருக்கு போறான்னு நினைக்கிறாங்க. பிரமாதம். பிரேக்குக்கு பிரேக் விட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சதும் பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கணும். இப்பவே பாரு செத்துற பாரு. திறமைசாலிங்க நேரத்துக்கு எல்லாம் முடிச்சிருப்பாங்க. பொறுமையா இருந்து எல்லாரும் டவர்ல தான் போய் சந்திக்கணும். பிரமாதம். ஒரு லீஃப் வில்லேஜ் சிம்பிளே உருவாக்கியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 3 உடல்கள் கிடைச்சிருக்கு. சாப்பிடும் போதுதான் இதை பத்தி தான் பேசணுமா? நீங்க உடனே அதை பார்த்தாகணும். எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. உடல்கள்ல என்ன வினோதம்? எல்லாத்தையும் தேடி பார்த்தப்போ இவங்களோட ஐடி கார்ட்ஸ் கிடைச்சது. ஏய், இந்த உருவத்துல தான் இப்ப அவன் வந்திருக்கான். 3 பேரும் எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த உங்கள்கிட்ட பேசினதா? இப்ப அங்க பாம்பா இருக்கானே அவன் இந்த ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருக்கான். அவங்களோட முகங்கள் மறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, அவங்களோட முகங்களை யாரோ எதையோ வச்சு உருக்கன மாதிரி தெரியுது. அட்டா பாவி, அப்ப அது இவன் உருவத்துல அவன் வந்திருக்கான். இது அவனோட ஜுட்சுவா தான் இருக்க முடியும். எதிரி யாரோ உள்ள வந்துக்கிறான்ப்பா. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜூனியர் எக்ஸாம்ல அவனுக்கு என்ன வேலை? அட்டா பாவி, அப்ப இவன் எல்லாம் கொல்றதுக்கு வந்துக்கிறான். ஓகே, இவங்களோட உண்மையான முகங்கள் என்னன்றதை நான் பார்த்தே ஆகணும். ஐடி கார்ட்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு மேம். சொல்லல. இவங்களோட அடையாளத்தை தான் அவங்க எடுத்துட்டு போயிருக்கணும். எதுக்கு? எப்ப நடந்ததுன்னே தெரியலையே. உங்களோட கத்தியை திருப்பி கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி கிராஸ் நீஞ்சா. ஓ, இப்ப இங்க இருந்து வேற ஆள் தான் இருக்காங்களா? உள்ள என்ட்ரி ஆகும் போதே அவன் அப்படிதான் வந்திருக்கான். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. போய் தடுக்கணும் அப்ப இவங்க எல்லாரும். உடனே கிளம்புங்க. லார்ட் ஓகாஹெக்கு இங்க என்ன நடந்துச்சு போய் சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, பிளாக் ஆப்ஸ் கிட்ட சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துக்கு உடனே 2 கான்வாய்ஸ் அனுப்ப சொல்லுங்க. நீங்க பசங்க வர மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சீக்கிரம் கிளம்புங்க. எல்லாம் நம்ம பசங்கள்ட்டே வருது எல்லா பிரச்சனையும். ஹிடன் லிஃப் வில்லேஜ்ல தான் எங்கேயோ இருக்கான். எங்கேயோ இல்ல, உள்ளதான் இருக்கான். டேய், வில்லங்கிட்ட மோதிங்கிறீங்களா? நீ ரொம்ப சுவையான இரையாகிருப்பேன்னு எனக்கு தோணுது. ஜாக்கிரதையா இரு, இவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, திரும்பவுமா? ஓ, விளையாடினதெல்லாம் போதும், அவன் கதையை முடிச்சிடு. அப்படியா? இத வாங்கிக்க. எப்படா அந்த நரி வந்துச்சா? ஆமா, அதான் நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றும் ஆகலையே. உடையுது. இவனுக்கு என்ன ஆச்சு? கட்டுப்பாட்டை இழந்துட்டான். வாவ், திடீர்னு அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது? இப்போ ஒன்றும் பண்ண முடியல.
அடி வாங்குறானே. அவன் கண்ணுல எரியற தீய நான் லேசா எடுத்துக்க கூடாது. உண்மையிலேயே இது நருட்டோ தானா? ஓ, இப்பதான் விஷயங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி சாஸ்கே, இது எல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பாப்போமா? திரும்பவுமா? ஏ வாய் என்ன செய்யுங்கடா. அது கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, கடுப்பாகுது அவ பேசுறது. இவ்வளோ ஃபர்ஸ்ட் முழுங்கிடு. சும்மா இருக்க அவளை ஒன்றும் பண்ண மாட்டேது, இவங்கள்ட்டே தான் போகுது. சும்மா இருக்கல, எப்போ வேணா கொண்டுக்கலாம். இவ்வளோ பவரா? இவன் ஸ்டாப் பண்ணி நிக்க வச்சிருக்கான். எப்படிரா? சாஸ்கே, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஐயோ சீன் காட்டுவானே. நினைச்ச மாதிரி ஒரு காப்பாத்திருக்கா. நீ ஒரு பெரிய பயந்தாங்கோலி. ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது குத்தி காட்டுறதுக்காகவே காப்பாத்திக்கிறான். நருட்டோ, ஹேய், என்ன? உனக்கு அடி எதுவும் படல? சரியான பயந்தாங்கோலி. என்ன அது ஞாபகம் வச்சுட்டு அப்படியே சொல்றான். சாஸ்கே! கூண்டுல மாட்டின எலி மாதிரி பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறேன். கேவலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இப்படி இருக்க மாட்டான். உசுப்பேத்தனாதான் பண்ண முடியும் அவனாலையும். ஏய், கீழே இறக்கி விடு. ரொம்ப அருவருப்பா இருக்கு. உன் நாக்க வெட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா என்ன விட்டுடு. அத பண்றா. இத நம்பவே முடியல. நைன் டேல்ஸ் ஃபாக்ஸ் பத்தின கதைகள்லாம் உண்மைதானா? கண்டுபிடிச்சிட்டான். இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ ஏதோ பண்றா. போது அந்த நைன் டேல் ஃபாக்ஸுக்கு சொந்தமான சக்ரா எனர்ஜி வெளியே வருது. உன்னோட குழந்தை பருவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கணுமே. அந்த 19 ஃபாக்ஸ் அடைச்சி வச்ச ஸ்பெல் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ அந்த சீலை நான் உடைச்சு காட்டுறேன். ஓ, அந்த பவர் வராம தடுத்துட்டான் போல. ஓ, இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆமாப்பா, அந்த பவர் ஆஃப் பண்ணி விட்டான். இதுவரைக்கும் 12 வருஷமா அந்த சீல் யாராலையும் உடைக்கப்படல. ஆனா கூடிய சீக்கிரமே அந்த சக்கராவும் இந்த பையனும் ஒண்ணு சேர போறாங்க. ஐயோ எடுத்துட்டான். என் வழியில குறுக்க வந்ததால கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட போறதில்ல. அங்கிருந்து கீழே விழுந்த நடுக்கோக்கு ஆபத்து. ஜாக்கிரதை! அப்பா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டானா. சாஸ்கே, உனக்கு என்னாச்சு? ஏன் அமைதியா நிக்கிற? இவனும் பாவம், அவன் மீறி நடக்குது. சாஸ்கே ஆனால் ஒன்றும் வரல ஷாக்ல இருந்து வெளியே. நருட்டோவை பத்தி நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் சின்ன பையன்தான், எல்லாரோட வழியிலையும் குறுக்க வருவான், சேட்டை பண்ணுவான். ஆனா என்ன ஆனாலும் அவன் உன்னை மாதிரி உறைஞ்சு நிக்கல. உன்னை மாதிரி அவன் ஒண்ணும் பயப்படல. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு பத்தியா. ரொம்ப முயற்சி பண்ணாத சாஸ்கி, உன்னால என்ன கொல்ல முடியாது. உனக்குள்ள அவ்வளோ சக்தி இல்ல, நீயும் அந்த அளவுக்கு பலசாலி இல்ல. உன்னோட உயிரை நினைச்சு நீ அவ்வளோ பயப்படுற. இங்க இருந்து ஓடிடு. உயிர் பயம் இருக்கிறவனுக்கு இங்க இடமே இல்ல. இதே அவமானத்தோட வாழ போற. ஏற்கனவே இது மாதிரி தான் நடந்திருக்கு போல. ஒரு வழியா நான் நினைச்சது நடந்துருச்சு. அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற உச்சிஹாவோட ரத்தம் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கான். இதான் என்னோட சாஸ்கே.
கொஞ்ச நேரம் இந்த பையன் கூட விளையாடலாம். இவனோட முழு சக்தி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்க போறேன். இந்த எபிசோடு பயங்கர சுவாரஸ்யமாக போய் இப்போதான் இதை ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. எப்போ என்னடா நடந்துச்சு போ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவன் வந்து ஏதோ எதிராளி போல் இருக்குது. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் 3 பேர் வந்திருக்காங்க, அவங்கள கொண்டுட்டு அந்த உருவத்தில் இப்போ இவன் உள்ளே வந்திருக்கான். என்ன காரணனே தெரில. ஆனால் ஸ்க்ராலாக தான் எடுத்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு எதனா பண்ணுறதுக்கு வந்திருக்கானா, இல்லை உள்ளே எதனா கொலைபறி பண்ணுறதுக்கு எதிராளியிலேருந்து, அதாவது இங்கே இருக்கிறத கெடுக்கிறதுக்கு வந்திருக்கானா என்னன்றது தெரியல. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ உடனடியாக உள்ளே போய் இவனை தடுக்க பார்க்கணும். இல்லைனா இவன் என்ன பண்ணுவானே தெரில, இவனுக்கு பவர் என்னான்னு தெரில. விளையாடிட்டு இருக்கான் இப்போதைக்கு. அவன் உன் கூட விளையாடுறான், உன் கூட விளையாட்டே இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது. இப்போ இறங்கினா என்ன ஆகுன்றதே தெரியல. அவன் வந்து நெஞ்சாசம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணுறான்னு என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நெரோட்டோலாம் வந்து அந்த மேலேருந்து அந்த மரத்தில் விழும்போது அந்த ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சாசுகேவும் பாவம் அவனை மீறி அது நடக்குதுனால அவனும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதுலேருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அந்த எபிசோட். ஆமாம், அவன் இன்னும் அந்த ஷாக்லேயே இருந்தான் அவன் ரொம்ப நேரமாக. அதுலேருந்து வெளியே இப்போ தான் வந்திருக்கான். அது நருட்டோக்கு இப்படி அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் வரான். ஆனால் நருட்டோவும் என்ன சொல்ல, அவன் தைரியம். அவன் அந்த சாஸ்கேவை குத்தி காட்டணுன்றதுக்காகவே இப்போ அதை காப்பாற்றி ஒன்று பண்ணான். பட் வந்து இப்போ அந்த நரியோட அந்த பவர் வெளியே ஆரம்பிச்சது இவன் அதையும் வந்து லாக் பண்ணி வச்சிட்டான். இப்போது மினியாவது ஏதோ அந்த ஆபத்து கட்டத்தில் அவன் வெறியானாலும் இதுவானாலும் வெளியே வந்து காப்பாற்றி இப்போ அதையும் லாக் பண்ணிட்டான். இப்போ அவன் நிலைமை என்னன்னே தெரியல. இப்போ வந்து திரும்ப அட்டாக் பண்ணாலும் இவனை அட்டாக் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குமானே தெரியல. எனக்கு கஷ்டம்தான். இப்போ இவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த பக்கம், இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவனும் வாங்கிட்டான். இப்போ இவன் ஒருத்தன் தான் சமாளிக்கணும். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துட்டா நல்லா இருக்கும். மேபி இவங்க பெரியவங்களாம் உள்ளே வந்து காப்பாற்றினா தான் உண்டு போல். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நருட்டோ வந்து அந்த பயந்தாங்கோலின்னு சொல்லும் போது சாசுகே வந்து அவனுக்கு மைண்டே ஸ்டக் ஆகி தான் இருக்குது. ஸோ அவன் அது கொண்டு வரும்போது அந்த பழைய நெரோட்டோவை அவன் பார்த்து சொன்னது நெரோட்டோ அப்படின்னு அவனுக்கு அந்த ஃபீல் வரத்துக்கு அது மெமரியாக பண்ணும்போது அதில் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாலும் கோபம் இல்லை, நெரோட்டோ அந்த நெரோட்டோவா அப்படின்னு அந்த ஒரு பாசமாக தான் அது திங்க் பண்ணான். அது எனக்கு பிடிச்சிருந்தது. நருட்டோ வந்து வேணும்னு தான் பண்ணியிருக்கான். குத்தி காட்டினா இவன் வந்து அதுலேயும் இருக்கான், வெளியே வாங்க சாஸ்கவே இல்லை. ஏன்டா தைரியமாக எங்களுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணுவேன், இப்போ என்னடா இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்றதுக்காக உசுப்பேற்றதுக்காகவே தான் வேணும்னே அவன் பண்ணியிருக்கான். அதுலேருந்து வெளியே வரணுன்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட்டு இவன் சமாளிக்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்பா அது நெக்ஸ்ட் எபிசோட் தான் என்னன்ட்டு பார்க்கணும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.